நான் போன நேரத்தில் சினிமாவில் ஒரு பாட்டில் பணக்காரர் ஆகவே முடியாது மேடம். 1 year later. 10 கண்டெய்னர்மா சூப்பர் மாசம் சூப்பர் 10 கண்டெய்னர். நம்ம வந்து இப்ப டர்ன் ஓவர்ல இருக்கிறோம். ஒரு கண்டெய்னர்ல இருந்து ஒரு வருஷத்துல 10 container. கண்டெய்னர் இருக்கீங்க. ஹலோ மேம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் மேம். ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கா மறுபடியும் வந்து ஃபெமியா இன்டர்வியூ பண்ணோம். இப்போ ஃபெமி 9 வந்து உங்களை மீட் பண்றோம். ரொம்ப சந்தோஷம். உங்களோட growth நாங்க கன்சிஸ்டன்டா பாத்துக்கிட்டே இருக்கோம். கான்ஸ்டன்டா அந்த growth ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க என்ன ஸ்டேஜ்ல நம்ம கிட்ட அப்ப சொல்லும் பொழுது என்ன மாதிரி ஒரு மனநிலையில நீங்க இருந்தீங்க? இப்போ உங்களோட growth எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகி வந்து நிக்குது? எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்வியூல சொன்னோம், ஒரே பாட்டுல பணக்காரர் ஆக முடியாது. வரும் கூட்டல் மானம், வருமானம். மானத்தோட வாழணும்னா வருமானம் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப எல்லாருமே சொன்னாங்க, இந்த வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. வருமானம், வரும் கூட்டல் மானம். வருமானம் வந்தால் தான் மானமாக வாழ முடியும். ஓகே ஓகே. இப்போ அந்த இடத்தை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். என்னுடைய நான் வந்து ஒரு ப்ரைடா, ஒரு பெருமையா சொல்லணும்னா, என்னை வந்து நிறைய அவமானப்படுத்தினவங்க, என்னை துஷ்பிரயோகம் பண்ணவங்க எல்லாம், ஓ கோமதி இந்த இடத்துக்கு வந்தாச்சா, பரவாயில்ல. ஸோ அவங்க இப்ப வந்து பயப்படக்கூட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே ஓகே, புரியுதுங்களா? புரியுது. ஒரு புழு மாதிரி நம்ம நின்றுக்கிட்டே இருக்கும்போது நசுக்கிறது, அப்புறம் நம்ம அதையும் மீறி வளரும் பொழுது கல் எடுத்து அடிக்கிறது, அதையும் மீறி நம்ம வளரும் பொழுது தூர நின்று தூத்துறது, அதையும் மீறி நம்ம வளர்ற போது ஐயோ இவங்க உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்க, நம்ம இன்னும் இங்கேயே இருக்கிறோமே அப்படின்னு அண்ணாந்து ஒரு ஏக்கமா பாக்குறது. ஸோ இந்த இடத்துக்கு இறைவன் என்னை வந்து தொடர்ந்து 16 ஆண்டுகள் உழைத்ததற்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறேன். ரொம்ப சந்தோஷம் மேம், ரொம்ப அழகா சொல்றீங்க. எல்லாருக்குமே வந்து கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி, நயன்தாரா மேம் பிராண்ட் உள்ள இருக்க வந்து வந்திருக்கிறதா கேள்வி. நிறைய கமெண்ட்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, மேம் வந்து பிராண்ட் அம்பாசிடரா உள்ள வந்திருக்காங்களா, இல்ல மேம் இந்த ப்ராடக்டே டீல் பண்றாங்களா, அவங்க வந்து இந்த பிராண்ட் உள்ளே இருக்காங்களா, இல்ல வெறும் அம்பாசிடரா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பொசிஷன்ல மேம் இருக்காங்க? இதுக்கு நான் வந்து நான் அனுபவிச்சதை அப்படியே ஷேர் பண்றேன். ஓகே மேம். மேம் வந்து அந்த மேல இருக்கிற கவர் டிசைன் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துல என்ன கலர் வரணும், எந்த வேர்ட்ஸ் வரணும் அப்படிங்கறது எல்லாமே அவங்க ஒர்க் பண்றாங்க. எவ்வளவு நாளைக்கு ஒர்க் பண்றாங்கன்னா 6 மாசத்துக்கு ஒர்க் பண்ணி அதுல எதுவுமே சின்னதா கூட மாற்றம், அதாவது கலர்ல மாற்றம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு அவங்க தான் கொடுக்குறாங்க எங்களுக்கு. நாங்க அதை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் மேம் கிட்ட. ஆனா மேம் ஒண்ணு நினைச்சிருப்பாங்கல்ல, அது வரணும் எனக்கு அது வரணும், அது மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது நான் கூட மேம் கொஞ்சம் அது மாதிரி இருக்கு ஓகேவான்னு கேட்டேன். அதுக்கு மேம் வந்து அது மாதிரி இருந்தா ஓகே இல்ல, இது வந்து நானும் ஃபெமியும் ஒண்ணு, நான் என்ன நினைக்கிறேனோ அது மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இருந்தா இப்படி வார்த்தைகள் வராது. இது ஒரு ப்ராடக்ட், நம்ம வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு போலாம், நமக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. அந்த காம்ப்ரமைஸ் ஆகிற மைண்ட் இல்ல அவங்க. இது முழுக்க உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் ஃபெமினைனை கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுல குவாலிட்டிக்கும் சரி அந்த டிசைனுக்கும் சரி அவங்க பிசினஸ் பார்ட்னர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மேம், ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்க அப்ப சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, இத்தனை பெண்கள் வந்து உங்க கூட டிராவல் பண்றாங்கன்னு சொல்றீங்க. இப்போ ஒரு வருஷம் மிகப்பெரிய பாத் கடந்து வந்திருக்கீங்க. எவ்வளவு பெண்கள் இப்போ உங்க கூட டிராவல் பண்றாங்க, எவ்வளவு பேர் பெனிஃபிட் ஆறாங்க, தோராயமா மக்களுக்கு ஒரு த்ரோ கொடுக்க முடியுமா? நிச்சயம். இப்போ வந்து 6000+ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, 6000க்கு மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, 200க்கும் மேற்பட்ட ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க, 20க்கும் மேற்பட்ட சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க. இன்னைக்கு வந்து மாதம் தோறும் ஒரு 5 லட்சம் கஸ்டமர் இருக்கிறாங்க. 5 லட்சம் பேர் நம்ம ப்ராடக்டை பெண்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஃபெமினைனை. சூப்பர் சூப்பர் மேம். தோராயமா ஒரு ஊக்கமா இருக்கும், எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அதிகபட்சமா எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க? மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்லாம். ஸ்டாக்கிஸ்ட்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் 30,000 40,000 50,000 சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களோட குறிக்கோள், அவர்களுக்குன்னு ஒரு லட்சியம், எவ்வளவு நேரம் உழைக்கிறாங்க அதை பொறுத்து. ஒரு பகுதி நேரமா 1 மணி நேரம் தான் நான் ஃபெமிக்காக ஒதுக்குறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த வருமானம் கிடைக்கும். அவங்க எவ்வளவு நேரம் அதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து உழைப்பு, நேரம், எவ்வளவு மக்களை சந்திக்கிறாங்க அதை பொறுத்து இன்கம் வந்து கூட போயிட்டே இருக்கும். ஓகே ஓகே மேம். சோ இப்போதைக்கு ஒரு மாசத்துக்கு 3 ல இருந்து 5 லட்சம் பேக்கெட்ஸ் மூவ் பண்றதா சொல்லிருக்கீங்க. உங்களோட லாங் டேர்ம் டார்கெட்னு எதனா இருக்கா, இத்தனை பேரை போய் நான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு? இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மேம், இந்தியாவோட பாப்புலேஷன், அதுல பெண்கள், அதுல பீரியட்ஸ் ஆகிறவங்க அப்படின்னு கணக்கெடுத்தோம்னாவே 40 கோடி பெண்கள் இருக்காங்க.
பீரியட்ஸ்ல 40 கோடி பெண்களுக்கும் ஃபெமி கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது தான் என்னோட ஆசை. நம்ம ஏன் குறைச்சு பெரிதினும் பெரிது கேள். நம்ம எப்பவுமே கனவு மெய்ப்பட வேண்டும்னா பெருசா தான் யோசிக்கணும், சின்னதா யோசிக்க கூடாது. இப்போ நான் வந்து இந்த குறைந்த காலத்துல நான் வச்சிருக்கிற டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடி பெண்களை இந்த இயர் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளார, இந்த 2024 கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளார நம்ம 1 கோடி பெண்களுக்கு இந்த ப்ராடக்டை யூசர்ஸ்க்கு கொண்டு போய் நம்ம சேர்த்தணும் அப்படிங்கறத நான் ஒரு எய்மா வச்சிருக்கேன் மேம். மேம் இப்போ போன தடவை வந்து ரொம்ப போல்டா சொன்னீங்க, நான் ஒரு கண்டெய்னர் இறக்கி பண்ணிட்டு இருக்கேன் மாசத்துக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன மேம் மேமோட பொட்டன்ஷியல்? இறைவன் ஆசீர்வாதத்தால, உங்களுடைய அன்பால நிச்சயம் நான் வைப்ரேஷன் ஆஃப் மைண்டுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க அந்த அளவுக்கு வீடியோ எடுத்து அதை வந்து 10 லட்சம் நபர்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோ. இது இறைவனுடைய ஆசீர்வாதம். நயன்தாரா மேடம் வந்ததும் சரி, எல்லாமே இறைவனுடைய ஆசீர்வாதம் தான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. 10 கண்டெய்னர்மா, மாசம் 10 கண்டெய்னர் நம்ம வந்து இப்ப டர்ன்ஓவர்ல இருக்கிறோம். ஒரு கண்டெய்னர்ல இருந்து ஒரு வருஷத்துல 10 கண்டெய்னர் இருக்கீங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் மேம் பாக்குற உமன்ஸ்க்கு. அப்போ நீங்க சொன்னீங்க ஒரு 3000 ரூபாய் எடுத்துக்கிட்டு வாங்க, நான் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்றேன்ட்டு. இப்போ எப்படி மேம்? இப்பவும் அதேதான், 3200 ரூபாய் இருந்தா ஆரம்பிக்கலாம். இன்னும் அது அப்படியே தான் இருக்கு. 3200 ரூபாயில நீங்க ஒரு தொழில், உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை தரோம். உங்களுக்கு பேசுனீங்கன்னா போதுங்க, புரிய வைக்கணுங்க, உண்மைய இருக்கிறதா அப்படியே எடுத்து சொல்லுங்க. ஏன்னா இன்னும் வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, நான் 10 கண்டெய்னர் தான் சேல் பண்றேன்னு சொல்றேன், விற்பனை ஆகுதுன்னு சொல்றேன். ஆனா இப்ப அடுத்த வருஷம், இப்ப இந்த வருஷம் 2024ல இது பேசுறோம், 2025ல சொந்த தொழிற்சாலை இந்தியால ஆரம்பிக்க போறோம். சொந்த தொழிற்சாலை இந்தியால ஆரம்பிச்சா கோடிக்கணக்கான பெண்களுக்கு நம்ம இந்தியா முழுவதும் சப்ளை செய்து ஆக வேண்டும். சோசியல் மீடியா இருக்குது, இன்டர்நெட் உலகத்துல இருக்கிறோம். ஃபேஸ்புக்கு, யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இதை சொல்லுங்க. சொன்னீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு நிச்சயம் பணம் வரும். எவ்வளவு ஹர்டில்ஸ் வந்து கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. பழசெல்லாம் விடுவோம். இப்போ நீங்க ரீசெண்டா வந்து ஃபேஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள் என்ன? எவ்வளவு காம்படிஷன் இருக்கு உங்களுக்கு? இந்த அது இருக்கதான் மேம் செய்யும். காலமா நீங்க எவ்வளவு காலமா நீங்க போனீங்கனாலும் யாராவது ஒருத்தவங்க வந்துகிட்டு தான் இருப்பாங்க. நாம யாரையுமே போட்டியா கருதுறது இல்ல, சவாலாக கருதுகிறேன். இப்ப காக்கா கழுகு கதை தான் நான் எடுத்து படிச்சுக்குவேன். அதை படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவ்வளவு புத்துணர்ச்சி வரும். கழுகுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, காக்காய்க்கு ஒரு கேரக்டர் இருக்கு. காக்கா போய் கழுக தொந்தரவு பண்ணுமாமா, ஆனா அந்த கழுகு உயர 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 பறந்துகிட்டே போயிருமா. ஆனா காக்கானால ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல பறக்க முடியாதான், தொப்புன்னு கீழே விழுந்துரும். அந்த காக்கா கூட இந்த கழுகு போட்டி போடாது, தன் உயரத்தை மேலே நோக்கி பயணப்பட்டு விடும். அது போல, அதனாலதான் அதுக்கு ராஜாலின்னு பேரு, பறவைகளின் ராஜான்னு சொல்லுவாங்க கழுக. அது ஒரு கழுகுக்கே இருக்கும்போது ஏன் ஒரு மனிதனாக பிறந்த நமக்கே இருக்கக்கூடாது? நாம உயர உயர பறக்கிறதுல என்னவோ அதை சிந்திச்சுக்கிட்டு போயிடணும் மேடம். சவால்களுக்குள்ளாரையே வாசல்ங்கிற வார்த்தை இருக்கிறது. ஸோ இறைவன் எல்லா கேட்டுக்கும் வாசல் வைத்திருக்கிறார், எனக்கும் வாசல் இருக்கிறது. ஓகே மேமா. ஏன்னா எதுக்காக இந்த கேள்வி கேட்டா, நிறைய மக்களோட கேள்வி வந்து இருக்கு, ஒரு சானிட்டரி நாப்கின் இவ்வளவு பண்ணுமா, அதுல என்ன இருக்கு, அதுல என்ன இருக்கு, திரும்ப 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 இந்த கேள்வி வந்து வந்துகிட்டே இருக்க மக்கள் கிட்ட இருந்து காட்டி அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஆன்சர் வந்து எங்க இருந்துமே நமக்கு வந்து வரமாட்டேங்குது. ஒரு சானிட்டரி நாப்கின் உண்மையிலே இவ்வளவு மாற்றம் உடம்புல பண்ணுமான்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். நம்ம என்ன சொல்லலாம் மேம்? இந்த கேள்வி கேட்கிற மக்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ ஒரு ஜிலேபி இவ்வளவு சுவைக்குமா, ஒரு லட்டு இவ்வளவு இனிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவைத்து பார்த்தால் மட்டும்தானே தெரியும். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் சொன்னா ஏதோ சொல்றாங்க, வியாபாரத்துக்காக சொல்றாங்க. எங்க கிட்ட இணைந்த யாருமே ஒரு வியாபாரி கிடையாது, எல்லாருமே யூசர்ஸ். யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணி பிசினஸ் பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப பல லட்சக்கணக்கான மக்களுடைய கருத்து ஒரே மாதிரி இருக்குதுன்னா அதுல உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு. அது உண்மையாலுமே அந்த ப்ராடக்ட் நாங்க என்ன சொல்றோமோ அது பண்ணுது. இல்லைன்னா இவ்வளவு சேல் பண்ண முடியாது இல்ல மேடம். இன்னைக்கு எல்லாருமே விழிப்புணர்வோட தான் இருக்காங்க. இப்போ உங்க பாக்கெட்ல இருந்து என்னோட பாக்கெட்டுக்கு ஒரு 250 ரூபா நான் வாங்கி ஒரு பாக்கெட்டை நான் கொடுக்கறேன்னா மார்க்கெட்ல 85 ரூபாய்க்கு இருக்குது. 250 ரூபா நாங்க கொடுக்கறது. 85 ரூபாய்க்கு இருக்கிறதுக்கு 250 ரூபா கொடுத்து ஒருத்தர் வாங்குறாங்கன்னா விஷயம் இல்லாம வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலுமே ஒரு தடவை வாங்குவாங்க. நம்ம இவ்வளவு சொல்றோம், சரி பாப்போமேன்னு ஒரு தடவை வாங்குவாங்க. நாங்க சொன்னதெல்லாம் அதுல இல்லைன்னா 1000 பாக்கெட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எப்படி 10 கண்டெய்னர் விற்க முடியும்? உண்மை இருந்தா தானே. உங்களோட ஒரு வீடியோல நாம எடுத்த இன்டர்வியூல விழுந்த ஒரு கமெண்ட் தான், அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நல்லா பேச வருது, அவங்க செமையா மார்க்கெட்டிங் பண்றாங்க, நல்லா வித்துடுறாங்க அவங்களோட பொருளை, நான்லாம் வெறும் வந்து 4ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கேன், எப்படி இந்த பொருளை கொண்டு போயிட்டு என்னை சுற்றி இருக்க மக்கள் கிட்ட விற்க முடியும் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு சாதாரண மக்களோட கேள்வியா இதை வந்து நான் உங்ககிட்ட வைக்கிறேன். நிச்சயம். நானும் 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் அரசு பள்ளியில தான் படிச்சேன். தமிழ் மொழி மட்டும்தான் எனக்கு தெரியும், பெரிய ஆங்கில புலமை எல்லாம் எனக்கும் கிடையாதுங்க.
ஒரு 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 தாக்கம் இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும் இருந்தா எதை வேணா கத்துக்கலாம். இப்ப சமீபத்துல ஸ்ரீபதின்னு ஒரு பெண் அவங்க வந்து குழந்தை பிறந்து சிசேரியன் 2 நாள்ல போயிட்டு எக்ஸாம் எழுதி நீதிபதியா அவங்க வந்து தேர்வாயிருக்காங்க. அப்ப அவங்க அந்த பெண்ணுக்குள்ளார 2 நாள்ல சிசேரியன் பண்ணிட்டு 2 நாள்ல அவங்க இருந்தது திருவண்ணாமலை, டிராவல் பண்ணி போய் சென்னையில எக்ஸாம் எழுதியிருக்காங்க. உடம்புக்குள்ளார, மூளைக்குள்ளார, ரத்தத்துல, நாடியில, நரம்புல நாம ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்தா இறைவன் உங்களுக்கு அதற்கான வழியை கொடுப்பாரு. நீங்க பேசும்போதே நான் ஏழை, நான் படிக்கல அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான சூழ்நிலை தான் இறைவன் கொடுப்பாரு. இறைவன் வந்து நீங்க ஓப்பனா இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் வச்சீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப் வைப்பாரு. என்னால முடியும்னீங்கன்னா ஒரு கேட் ஓப்பன் ஆகும். என்னால சாதிக்க முடியும், என்னால பேச முடியும்னா இன்னொரு கேட் ஓப்பன் ஆகும். எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா கிடைக்காதா அப்படின்னா இன்னொரு கேட் ஓப்பன் ஆகும். நீங்க தேடுனீங்கன்னா கிடைக்கும். நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறது. தேடுங்கள், கிடைக்கும். மேம் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா, ரீசெண்டா இல்ல காலங்காலமா டெக்கேட்ஸ் கணக்குல பெரிய கார்ப்பரேட் பிராண்ட்ஸ் வந்து உள்ள மிகப்பெரிய பிளேயர்ஸா இருந்துட்டு இருக்காங்க இந்த சானிட்டரி நாப்கின் இண்டஸ்ட்ரியில. அதுவும் பாஸ்ட் ஒரு 50-60 இயர்ஸா. அதை பீட் பண்ணியோ இல்ல அவங்கள வந்து ஓவர் கம் பண்ணி நம்மளால இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் ஆக முடியும். ஏன்னா ஒரு தொழில் வாய்ப்பா வரவங்களோட முதற்கட்ட கேள்வி இதுவா தானே இருக்கும். நிச்சயம். இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா மக்களை பயன்படுத்துறாங்க. மக்களை பயன்படுத்தி என்னென்னலாம் விற்கலாம், அதால எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறாங்க. இப்போ மறைமுகமா நிறைய விஷயம் இதுல இருக்கு. இப்ப என்னோட ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னு வைங்க, மாத்திரை விற்குமா? இப்ப இங்க நம்ம 100 கோடி பேருமே பிரஷர் இல்ல, சுகர் இல்ல, பிரஷர் சுகர் மாத்திரை விற்குமா? அதை நம்பி இருக்கிற இண்டஸ்ட்ரி ரன் ஆகுமா? ஆகாதுல்ல. அப்போ என்ன பிரச்சனைக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும், என் வாழ்வாதாரத்தையே ஒரு கேள்விக்குறியா வச்சுக்கணும், ஒரு பயத்துல என்ன வச்சுக்கணும். எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா நான் போய் கேன்சர் மாத்திரை சாப்பிடணும், நான் வந்து கரண்ட் வச்சு தான் ஆகணும், நான் போய் ஹீமோதெரபி கொடுத்து தான் ஆகணும். அப்ப அந்த மிஷின்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டோ இல்ல ஒரு பெரிய பெரிய மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வந்து இன்னைக்கு மல்டி இதுன்னு போட்டு வச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டல், மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் தான் பார்த்துருக்கோம், இன்னைக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கோம். ஆடி தள்ளுபடி ஹாஸ்பிட்டல்ல வந்துருச்சு கிராஸ் பண்ணி. அப்புறம் இஎம்ஐல குழந்தை பெத்துக்கலான்னு வந்துருச்சு. இப்ப நான் ஒரு வண்டி பைக் வாங்குறேன், ஒரு கார் வாங்குறேன், இஎம்ஐல வாங்கலாம். ஆனா பணம் கட்டலைன்னா வண்டி எடுத்துட்டு போயிருவாங்க. நான் இஎம்ஐல குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு. நான் இஎம்ஐ கட்டலைன்னா குழந்தை எடுத்துட்டு போயிருவாங்களா? கான்செப்ட் பாருங்க, எதுக்கெல்லாம் இஎம்ஐன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கார்பரேட்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மக்கள் தொகையில மிகப்பெரிய பலம் வாய்ந்த நாடு, அதுவும் இளைஞர்களை வைத்திருக்கிற நாடு. அப்போ இந்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு வாழ்வாதாரம் 60 வயசு வரைக்கும் நீங்க வாழ்ந்தீங்கன்னாவே பெரிய கிஃப்டட் பர்சனா மைண்ட மாத்திட்டாங்க. 300 ஆண்டுகள் வாழ்ந்தது நம்ம பாரம்பரியம், நம்ம முன்னோர்கள். இன்னைக்கு நீங்க 60 வயசுக்கு மேல போனீங்கன்னா, ஏய் இன்னும் உயிரோட இருக்கிறியா, 60 வயசுக்கு மேல இருக்கியா, அதுவும் ஆரோக்கியமா இருக்கியா, அது வியப்பா ஆகிற அளவுக்கு, ஆச்சரியமா ஆகிற அளவுக்கு கொண்டு வந்து தள்ளப்பட்டு விட்டோம். உங்க பிரெயினுக்குள்ளார நீங்க இல்ல, உங்க உடம்புக்குள்ளார நீங்க இல்ல, உங்க மனசுக்குள்ள யார் யார் இருக்காங்க? ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, யூடியூப் இருக்கு, எல்லா இன்டர்நெட் உலகம் உங்களை இயக்குகிறது. அப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு மனநிலை இல்லாம நீங்க தண்ணி அடிச்சாதான் போதை இல்லை, உங்களை ஒரு போதையிலே வச்சிருக்காங்க. நாடகத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே யாருக்கு ஓட்டு போடலாம்ங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது. நீங்களா போய் ஒரு மிஷின் மாதிரி இருந்துட்டு வந்துடுறீங்க. அப்போ இதுக்கு இடையில நாங்க ஒவ்வொரு லேயரா பிரிச்சு பிரிச்சு காமிச்சு டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், பர்ஃப்யூம், பிளாஸ்டிக், கலரிங், காற்றோட்டம் இல்லாத பேடத்தான் நீ யூஸ் பண்ற. வேணா நீயே செக் பண்ணு. நீ யூஸ் பண்ற பேடை நான் வந்து சொல்ல தேவையில்லைல, என் டீமும் வந்து சொல்ல தேவையில்லை. நீங்களே போய் பிரிச்சு ஒவ்வொரு லேயரா பாருங்க. இது அப்படியே இழுத்து பாருங்க, பலூன் மாதிரி வரும், அதுல காத்து போகுமா பாருங்க, செக் பண்ணுங்க. எங்க பேடையும் ஒண்ணு வாங்குங்க, செக் பண்ணுங்க, காத்து போகுதா பாருங்க, ஒண்ணு யூஸ் பண்ணி பாருங்க. இச்சிங் இருக்காது, இரிட்டேஷன் இருக்காது, ஒரு கெமிக்கல் கூட இல்ல, பிளாஸ்டிக் இல்ல. அப்ப பிளாஸ்டிக் இல்லாத, கெமிக்கல் இல்லாத உலகத்தை உருவாக்கணும். பிசினஸ் ரீதியாவும் நம்ம சேனல் சைட்ல இருந்து என்ன கேட்டுக்கிறோம்னா, இத்தனை ஒரு வருஷ காலமா ஒரு 95% வரைக்கும் எனக்கு பெருசா நெகட்டிவ் ரிவ்யூன்னு எதுவுமே வந்தது கிடையாது மேம். நிறைய பேர் கேள்விகளா பல விஷயங்களை கேட்டிருக்காங்களே தவிர்த்து நான் இதை யூஸ் பண்ண என் உடம்பு கேட்டுருச்சு அப்படியெல்லாம் இது வரைக்கும் என்கிட்ட எந்த இதுவும் சொல்ல. பிசினஸ் ரீதியா நீங்க இன்னும் பெட்டரா இன்னும் பெட்டரா பண்ணணும். அதுவும் நயன்தரா மேம் கூட ஒரு கொலாபரேஷன்ல இருக்கீங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும் நம்புறோம். இன்னும் பெட்டரா வரணும்ன்றது எங்களோட விஷ் மேம். நிச்சயம். நான் இந்த கமெண்ட் போடுறவங்க, நெகட்டிவா பேசுறவங்க, கள்ள தூக்கி எறியறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. யாராவது ஒருத்தங்க நல்லது செஞ்சா முடிஞ்சா வாழ்த்துங்க, இல்லையா அமைதியாவது போயிருங்க, கெடுக்க பார்க்காதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, வெளிநாட்டு பொருள் ஏன் ஃப்ரீயா கொடுக்கலாம் இல்ல, ஏன் கம்மியா கொடுக்கலாம் இல்ல, இது இந்தியா பொருளை வந்து கொடுக்கலாம் தானே, இது விலை அதிகமா இருக்கு கம்மியா கொடுக்கலாம் இல்ல. அவங்கவுங்க சீட்ல வந்து உட்காந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும். வெளிநாடுன்னு பார்க்காதீங்க, உலகம்னு பாருங்களேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
திரைக்கடலோடியும் திரவியம் தேடு. எல்லாருமே எல்லா விஷயத்துக்குள்ளாரையும் இருந்துகிட்டு தான் காலங்காலமா இருக்கிறாங்க. வஉசி என்ன பண்ணினாரு, பட்டினத்தார் என்ன பண்ணினாரு, எல்லா காலங்காலமும் உலகம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கிறான் தமிழன். அப்ப எல்லா தமிழரெல்லாம் வந்துட வேண்டியதான் இங்க நம்ம நாட்டுக்கு. தமிழர் இல்லாத நாடு கிடையாது. இங்கிருந்து எவ்வளவு விஷயம் ஏற்றுமதி ஆகுது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பேட்டன் ப்ராடக்ட், ஜெர்மனர்களுடைய கண்டுபிடிப்பு. சிஇ சான்றிதழ் இருக்கு. சிஇ சான்றிதழ் எதற்கு? மனித குலத்துக்கு, பறவைக்கு, தாவரத்துக்கு, விலங்குகளுக்கு, நீர்நிலைகளுக்கு, பூமி, சக மனிதன், இன்னொரு மனிதருக்கு தீங்கு விளைவிக்காத அத்துணை பொருளுக்கும் சிஇ சான்றிதழ் இருக்கு. இப்ப நம்ம ப்ராடக்ட் அதுதான் வாங்கியிருக்கு. இது ஜெர்மனியர்களுடைய ப்ராடக்ட், கண்டுபிடிப்பு. இதை நாம இறக்குமதி பண்றோம், இங்க கொடுக்கறோம். நாளைக்கு நாம இங்கேயே ஃபேக்டரி போட போறோம். இதுல என்ன தவறு இருக்கிறது? கமெண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருந்தா வரவேற்கக்கூடியது. நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னா படிக்கிறது கூட இல்லை மேடம், அதுக்கு நேரமும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி மேடம் இணைஞ்சது எங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. உலகம் முழுவதும் இன்னைக்கு 8 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோம். இது ஒவ்வொரு டிசைனுமே மேம் தான் பண்ணாங்க. இந்த கலரு, இது இப்ப இதுக்கு இந்த கலரு, இந்த சைஸுக்கு இந்த கலர், இது 410 mm அதுக்கு இந்த கலரு, இது பேண்டி லைனர், இதுக்கு பர்பிள் கலரு, மெரூன் கலர், இது வயலட் கலர், இது 12 பீசஸ் இருக்கும் எல் சைஸு, இது எக்ஸ்எல் சைஸு 10 பீசஸ் இருக்கும் கிரீன் கலர். இப்படி ஒவ்வொரு கலர் இதுல இருக்கிற இது, அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னா, உனக்கு உரிமை இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. நீ யூஸ் பண்ற ப்ராடக்டை நீ செலக்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் உனக்கு இருக்கு. நீ ரகசியம்னு நினைச்சிட்டு இருக்காத. இது ஒரு கிசுகிசுப்பா பேசுற விஷயம் இல்ல, பப்ளிக்கா பேசுற விஷயம். நீ தேர்ந்தெடுக்கிற உரிமை உனக்கு இருக்கு. நல்ல பொருளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துன்னு சொல்லி எழுதியிருக்காங்க இதுல. அப்புறம் என்னென்ன லேயர் இருக்கு, இது என்ன பண்ணுது, எல்லாமே இந்த கவர்லயே இருக்கு. இந்த கவரை படிச்சு பார்த்தாவே புரிஞ்சு. மக்களுக்கு உங்களோட கன்க்ளூஷன் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? மக்களுக்கு நான் பேசின அத்தனையும் முழுசா நம்புங்கன்னு நான் சொல்லல, நம்பாமையும் இருங்கன்னு சொல்லல. பரிசோதனை பண்ணி பாருங்க. பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப சூரியன் கிழக்கே உதிக்கிறான், காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா தெரிச்சிரும். நீங்க மதியானம் எந்திரிச்சுட்டு இல்ல அவரு நடு வானத்துலதான் இருக்கிறாரு, கிழக்கு கிடையாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்கள் எந்திரிக்கிற நேரம் காலையாக இருந்தால் உண்மை புரியும். நீங்க எந்திரிக்கிற நேரம் மதியானமா இருக்கு, அப்ப பொய் தான் அது. நீங்க பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா முழுமையாக புரியும். இவ்வளவு நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராடக்டை நான் எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்னா, கீழே ஒரு தொலைபேசி எண் இருக்கும். அதுல போயும் நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். எங்களோட இணையதளம் இருக்கு, வெப்சைட், அதுல போயும் நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முழு விளக்கங்கள் வேணா உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. இதை நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அத்துணை தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வியாபாரமும் செய்யலாம், சொந்தமா பயன்படுத்தவும் செய்யலாம். ஸோ சேனலுக்கு இவ்வளவு நேரம் இன்டர்வியூ எடுத்த உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.